வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான தகவல் தான். ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினத்திலேருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு அப்ளை பண்ணுறது இல்லை தாங்களாகவே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுல ஏதாவது தவறுகள் நடந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஏஜ், குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நம்ம இதுதான் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு அப்ளை பண்ணணும். ஏன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே 1 MB 5 MB 50 KB அப்படின்ற மாதிரி சைனு, ஃபோட்டோ, மார்க் ஷீட்டு, நம்ம டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸ்னு எல்லாத்துக்குமே ஒரு சைஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா மொத்தமாக நான் அவங்க ஏதோ ஒரு இதில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதில் வேணாலும் அப்லோடு பண்ணலான்றதெல்லாம் கொடுக்கல. பிடிஎஃப் ஃபைலாக கொடுக்க வேண்டியது பிடிஎஃபாக இருக்கணும். அதுவே ஜேபிஜி ஃபைலாக இருக்க வேண்டியது அதுவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவும் சைஸ் மென்ஷன் பண்ணியே ஒரு சில இது பார்த்தீங்க அப்படின்னா 1 MBயில் வரும், ஒரு சிலது 5 MB அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம அதிகமாக அப்லோடு பண்ணினாலும் கம்மியாக அப்லோடு பண்ணாலும் அது ப்ராப்ளம்க்கு க்ரியேட் ஆகும். இல்லைன்னா அப்லோடு ஆகாத மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான பொசிஷனில் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட அவங்க தெரிஞ்சவங்களா, நல்லா ப்ராப்பராக அப்ளை பண்ணுவாங்களா, எதுவுமே தெரியாத பேசிக் நாலேஜே இல்லாதவங்கள்ட்ட போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது தவறுகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக ஃப்யூச்சரில் போய் முடியும். ஏன்னா கடந்த SCTC எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 நபர்கள் தான் அப்ளை பண்ணி 9,000 நபர்கள் தான் தேர்வே எழுதினாங்க. அந்த 9,000ல் 600 அப்படின்னு இருந்துச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 நபர்கள் வரையும் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த முறை டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது யாருக்கிட்டையும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவேர்னஸ் ஆகி கொஞ்சம் நிறைய பேர் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மேபி அந்த 10,000லேருந்து இந்த முறை 15,000 பணியிடம் வரும். ஆனால் 15,000 அப்படிங்கும்போது நமக்கு 3,000 காலி பணியிடங்கள் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா 1:5 அந்த ரேஷியோ தான். அதாவது 15,000 பேர் அப்ளை பண்ணுவான், அதில் 3,000 பேர் உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறப்போ அப்ளை பண்ண வேண்டியதே 15,000 பேர் தான். 3,000 பேர் அப்படிங்கிறப்போ 1:5 ரேஷியோவில் உள்ளே போகுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே, அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஒரு 10-12,000 பேர் தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 8,000 பேர், 6,000 பேர்லேருந்து 8,000 பேர் வரையும் எக்ஸாமில் செலக்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாதிக்கு பாதி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. அதனால் தேர்வை நல்ல முறையிலையும் சரியான முறையிலையும் தேர்வில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேர்வை நல்லா எழுதணும். நல்லா தேர்வில் ஹை ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ தேர்வில் மார்க் வாங்காமல் எனக்கு ஸ்கில் நல்லா இருக்குது, என்னால் வண்டி நல்லா ஓட்ட முடியும், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், வண்டிக்கு எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்ம தான் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கலைல்ல. அதனால் இங்கேயே ரிஜெக்ட் ஆகிடும். SCTCயில் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட நிறைய நண்பர்கள் உள்ளே போயிருக்கீங்க. அவங்களுக்கும் நம்ம ரெக்வஸ்ட்டாகவே சொல்லியிருந்திருப்போம். ஸோ SCTCயில் விட்டதை இதில் விட்டுறாதீங்க, இதில் பிடிச்சிடணும், அதில் விட்டதை இதில் பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேர்வில் ஃபோக்கஸ் பண்ணி, தேர்வில் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது ஓரளவுக்கு ஹை மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலும் அடுத்து வரக்கூடிய ஓரல் டெஸ்ட்டும் நம்ம நார்மலான மார்க் வாங்கினாலே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பாதி பேர் தேர்வுலேயே கழிஞ்சு வெளியில் போயிடுவாங்க. அதை மறந்துடாதீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாதி பேர் கூட போட்டி போடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தேர்வு நல்ல முறையில் எழுதணும். தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, அதே போல் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே மெட்டீரியல் அப்படின்றது A to Z கொடுத்துறோம். ஸோ பரத் எக்ஸாம்ஸ் நம்ம இன்னும் ஒரு 2 சேனல்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சாருக்கிட்ட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்க தேவையில்லை, என்கிட்ட வாங்கினீங்கன்னா சாருக்கிட்ட வாங்க தேவையில்லை. எல்லாருமே ஒரே கோஆர்டினேஷனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே நிறைய நண்பர்கள் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த குரூப்லேயே என்னோடய மெசேஜும் வரும், சாரோட மெசேஜும் வரும். ஸோ ஒன்லி 2 பேர் தான் அட்மின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம 2 பேர் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தேர்வுக்கு நம்ம முழுக்க புக்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிவிட்ருவோம்.
நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் தேவை அப்படின்ற பட்சத்தில் அந்த புக்ஸை பார்த்தா மட்டுமே போதும். இதை தாண்டி வேறு எதுவும் படிக்க வேணாம். அதே போல் ரொம்ப தேர்வுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்னு ஒரு சிலது இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாருமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆன்லைனில் கிளாஸாக கொடுத்துருவோம். அது வந்து வெப்சைட்டில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு வீடியோஸும் பார்த்துக்கலாம். புரியாத டாபிக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வீடியோ கிளாஸாகவும் ஆன்லைனில் ஆப்பில் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமான ஒரு ஒன்றா இருக்கும். அதே போல் எஸ்சிடிஎஸ்சியில் இதற்கு முன்னாடி நடந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போன நண்பர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு சிலது கண்டிப்பாக தேவைப்படும். என்ன தான் நம்ம ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும், என்ன தான் நமக்கு ஸ்கில்லு நல்லா வரும், டிரைவிங் நல்லா தெரியும் அப்படின்னாலும், இதற்கு முன்னாடி போனவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து நமக்கு கிடைச்சதுன்னா அது அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து குரூப்பில் ஆட் பண்ணுவோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதையும் அவங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்துட்டு தேர்வுக்கு என்ன மாதிரி போகணும், அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு எப்படி போகணும், எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி வந்து அவங்களோட கொஷின்ஸு என்ன மாதிரி சிக்னல்ஸ்க்கு என்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கணும், எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற A to Z. அதாவது நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வரீங்கன்னா கடைசியாக வேலையில் போய் ஜாபில் உட்கார வரையும் அதற்கான முழுமையான கைடன்ஸ் அப்படின்றது கொடுத்துரும். இடையில ஸ்டாப் பண்ணுறோம், இடையில விடுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ முழுக்க 100% உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அதில் எந்த ஒரு பயமும் தேவையில்லாமல், பதட்டமும் தேவையில்லாமல் தாராளமாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் மட்டுமே போதும். உங்களுக்கு இதை தாண்டி நீங்கள் ஒன்று படித்து தெரிஞ்சு நான் வந்து இதில் போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்குறத, நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணனாலே வேலையில் போய் தாராளமாக உட்காந்துடலாம். அதே போல் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நம்மக்கிட்ட அப்ளை பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெளியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக நீங்களே 1 முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கிங்க, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் அப்ளை பண்ணுறதுல தவறுகள் பண்ணியும் வெளியில் வந்த ஆட்களும் இருக்காங்க கடந்த முறையில். அதனால தான் சொல்கிறேன், அப்ளை பண்ணும்போது தெளிவாக பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலேயாவது ஆகும் அப்ளை பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு அதற்கான டைம் அப்படின்றது எடுக்கும். கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே தான் ஆகும். அவசரமாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் ஒரு 10 வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் போய் பண்ணுனீங்க அப்படின்னா வேக வேகமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேணாம். நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்மக்கிட்ட சொல்லுங்கள், நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? தேவை இருக்கிற நபர்கள் இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிவிட்டு தாராளமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கடைசி நேரத்தில் அப்ளை பண்ண வேண்டாம். என்னென்னா ஒரு சிலர் இன்றைக்கி தானே ஸ்டார்ட் ஆகிடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு கடைசி நாள் வரையும் வெயிட் பண்ணுவீங்க. அந்த கடைசி ஒரு நாள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளைவே ஆகாது. அதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.